Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. யார் வேணா வரலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது அப்படின்னு அங்கே சம உரிமை மீறுது. ஸோ இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல் 14. அதனால் இதுக்கான கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 14 படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரை வர வேண்டாம்னு சொல்கிறோம், அந்த மூணு நாட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மூணு பேர்லேருந்து வரக்கூடாதுன்றோம். அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஆர்டிகல் 14 படி ரிலிஜனை வச்சு யாரையும் பிரிக்கக்கூடாதுன்றாங்க. ரைட்டா? கரெக்டு தானே? நான் திருப்பி கேள்வி கேட்குறேன், 1947 எப்படி பிரிச்சிங்க நாட்டை? அவங்க யாராவது ஒருத்தர் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு இந்த 14 பற்றி பேச சொல்லுங்க. அந்த 14 ஏன் அப்போ சொல்லலை அவர்? நேருக்கு தெரியாது ஆர்டிகல் 14. இது என்னென்ன கோவம் என்னன்னா, இது திமுக காரங்க பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்பவும் படிக்க மாட்டாங்க, முரசல் மட்டும் தான் படிப்பாங்க. காங்கிரஸ்காரங்க படிக்கலாம்ல. கிட்டத்தட்ட 50லேருந்து 2014 வரைக்கும் அங்கேருந்து அஃபீஷியலாக வந்தவங்க, ஓடி வந்தவங்க அவங்க சொல்றது எங்களை அனுப்பாதீங்க, எங்களுக்கு அங்கே சேஃப்டி இல்லை. ஒரே காரணம், நீ ஹிந்து, நீ கிறிஸ்டியன், நீ பார்சி, நீ அதெல்லாம் அப்படி சொல்லலை. அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். நான் இஸ்லாம், நீ இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறது இல்லை. எங்கள் கோயில் எல்லாம் இடிச்சிட்டாங்க. எங்கள் பசங்க ஒரு இன்ஸ்டியூஷன் போய் சேர முடியல. எங்களை முழுக்க சிறுபான்மைன்றதுனால எங்களை துன்புறுத்துறாங்க. எங்களால் அங்கே இருக்க முடியாது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடி இங்கே வந்துட்டாங்க. இதில் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, நான் இந்தியாவுக்கு நான் போகிறேன்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா அப்ளை பண்ணேன்னா பாகிஸ்தானில் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. விசிட்டர் விசா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, பில்கிரிமேஜ் விசா கொடுப்பாங்க. பில்கிரிம் விசான்னா இந்த இதுக்காக போகிறது, ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு. அப்போது எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. ஒரு பேச்சுக்கு பழனி போகிறேன்னா பழனி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. நான் சொல்லலை, இதெல்லாம் அந்த இதில் இருக்குது, ரிப்போர்ட்டில் இருக்குது. பழனி இப்போது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வர்ற வழியில் எங்கேயாவது தெரியாமல் உங்கள் மாமன் மச்சானை போய் எங்கேயாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்துட்டீங்க, திரும்ப போகும்போது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஜெயில். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஒரு காமெடி, நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு. அது பினராயி விஜயன் சொல்லியிருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒன்று, ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் நல்லா சொல்லி இந்த விஷயத்துக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்ளிகேஷனே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து சிஏக்காக ஒருத்தர் கூட அப்ளை பண்ணல. யார் அப்ளை பண்ண காட்ட சொல்லுங்க, யாரோ ஒருத்தர். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களும் இதுக்கு ஏன்னா அறிக்கை விட்டுருக்காரு. இத்தனை வருஷமா இருக்கவங்களுக்கு. ஏன்னா விஜய் எப்படின்னு நினைச்சிட்டு பாருன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, வெளியில் என்ன பேசிக்கிறாங்க பாருங்க. 2 கட்சி எதிர்க்குது, நம்மளும் சேர்ந்து எடுத்துருவோம். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ரூட்ல போனால் நம்ம ஓட்டு வராது. இல்லை, அதில் கூட விவரம் தெரியாமல் பாரு. உண்மையிலே அவர் ஒரு கிறிஸ்டியன், அந்த கிறிஸ்டியானிட்டி அதில் சேர்ந்துருக்கு. ஏன் இதை மட்டும் சேர்ந்துருக்காங்க, முஸ்லீம் கொண்டு சேர்க்காம இருப்பான்னு ஒரு என்ன மாதிரி ஒரு 2-3 வழக்கறிஞர்களை கூட்டு கேட்டிருந்தாலும் உண்மையை சொல்லியிருப்பாங்க. இல்லை, ஜெயிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருத்தர் இவிஎம் தேடிட்டு இருக்காரு, இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. திருமாவளவன் இவிஎம் இருக்கும் வரை பாஜக வெல்ல முடியாதுன்றாரு. இப்போ எனக்கு இருக்கு, அறிவு அவருக்கு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். என்ன தெரியுங்களா, ஜெயிக்க போகிறது அவங்க தான். இப்போ இவிஎம் மேலே பழி போடு அப்படின்ட்டாங்க. அப்போ ஒருத்தர் அண்ணன் இவிஎம் மட்டும் வேணானே, இந்து கன்சல்டேஷன். அப்புறம் அண்ணன் இன்னொன்று அந்த தேர்தல் பத்திரன்னு காரணம் கண்டுபிடிச்சதே இருங்க. இங்கே பாட்டுக்கு ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆர்டிகல் 14 கொடுக்கக்கூடிய அந்த அனைவருக்குமான சம உரிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தை இது மீறுது. யார் வேணா வரலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது அப்படின்னு அங்கே சம உரிமை மீறுது. ஸோ இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல் 14. அதனால இதுக்கான கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 14 படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரை வர வேண்டாம்னு சொல்கிறோம், யார் மட்டும் இல்லை, முஸ்லீம். எந்த ஒரு முஸ்லீம்? அந்த 3 நாட்டு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 பேர்லேருந்து வரக்கூடாதுன்றோம். அந்த 3 பேர் முஸ்லீம் பற்றி ஆர்டிகல் என்ன சொல்லுது? ஆர்டிகல் நம்ம நாட்டை பற்றி பேசுதா, அந்த நாட்டெல்லாம் பேசுதா, எல்லா நாட்டும் பேசுதா? அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஆர்டிகல் 14 படி ரிலிஜனை வச்சு யாரையும் பிரிக்கக்கூடாதுன்றாங்க. ரைட்டா? கரெக்டு தானே? நான் திருப்பி கேள்வி கேட்குறேன், 1947 எப்படி பிரிச்சிங்க நாட்டை? பாகிஸ்தான் இந்தியாவும் ரிலீஜியஸாக தான். ஏன் பிரிச்சிங்க? உங்களுக்கு வேணும்னா ரிலிஜனை பிரிச்சுப்பீங்க. ரிலிஜனை பிரிச்சுட்டீங்கல்ல, 2 பேரும் பிரிஞ்சு போயாச்சு. ஏகப்பட்ட சண்டை, ஒரே ரத்த கலரி ஊரில். 1950 நேருக்கும் லியாகத் அலிகான் 2 பேருக்கு ஏற்பட்ட அக்ரிமெண்ட் என்ன? தயவுசெய்து வினோத், நான் உங்களை கேட்கல, இதை இந்த ஊரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் படிச்சிருக்காங்களா மட்டும் கேளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க திமுக காரங்களோ காங்கிரஸ்காரன் படிக்க மாட்டாங்க வச்சுங்க, நேருது யாராவது ஒருத்தர் படிச்சிருக்காங்களான்னு கேளுங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, அவங்க யாராவது ஒருத்தர் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு இந்த 14 பற்றி பேச சொல்லுங்கள். அந்த 14 ஏன் அப்போ சொல்லலை அவர்? நேருக்கு தெரியாது ஆர்டிகல் 14.
இது என்னென்ன கோவம் என்னன்னா, இதை திமுக காரங்க பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்பவும் படிக்க மாட்டாங்க, முரசல் மட்டும் தான் படிப்பாங்க. காங்கிரஸ்காரங்க படிக்கலாம்ல. எங்க தலைவர் நேரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ டிவியில் பேசுறவங்களாம் பழைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே. 1947 என்ன ஆச்சு தெரியுமா, 50 என்ன ஆச்சு தெரியுமா, எல்லாம் பேசுறீங்களே. இந்த நேரு லியாகத் அலி கான் எடுத்து படிங்க. அதுல இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு நான் இங்க பாஜக அரசு சிஏஏல கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தனை அனுப்பிச்சு வைக்கிறோம். அவங்க கஷ்டப்படுறாங்க, திரும்ப வராங்க, நீங்க வாங்க உங்களை நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொன்னா அவனையும் கூட்டுவானே எப்படி? இது என்ன வகையில் நியாயம்? இப்போ நம்ம சும்மா மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஒருத்தர் வீட்டுக்கு. இப்போ நல்லபடியாக பார்த்துக்கிறியாப்பான்னு மாப்பிள்ளை கேட்குறேன். நல்லா பார்த்துக்குப்பாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துக்குப்பான்னு அனுப்பிச்சி விட்றேன். போனால் அந்த பொண்ணை சரியாக பார்த்துக்கல, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த பொண்ணு கதறி ஓடி வருது என் வீட்டுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டு என் வீட்டுக்கு வாமா, நீ இது உன் குடும்பம், நான் ஏதோ தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன், நீ தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, நல்ல குடும்பம் நினச்சி அனுப்பிச்சேன், திரும்பி வந்துட்டேன், என் கூட இருமா நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன். இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி என் குடும்பத்துல இருந்து ஒரு பொம்பளையை மட்டும் பேசினு வரீங்க, அடிச்ச கணவனையும் கூட்டுவாங்கன்றாங்க. அவரையும் கூட்டுவாங்க. அதனால அப்ப ஆர்டிகல் 14 மனைவிக்கு மட்டும் பொருந்துமா, கணவனுக்கு பொருந்தாதான்னு கேட்டா, குற்றம் செஞ்சவங்க. நாங்க சொல்றது குற்றம் செஞ்சவங்க. ஏமாத்துனீங்க, என்ன முதுகுல குத்துனீங்க. நேரு அவர்ல அந்த லியாகத் அலி கான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானுங்க. இவர் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 2 பேர் நடக்கிற தகராறுல இவங்க அங்க போறாங்க, அவங்க இங்க வராங்க, அடிச்சு துரத்துறாங்க. மைக்ரன்ஸ் இங்க லேண்ட் வச்சிருக்காங்க, பாகிஸ்தான் போறாங்க, பாகிஸ்தான் லேண்ட் வச்சிருக்காங்க, ஓடி வந்துடுறாங்க. இங்க ஒரே கலையபரமா இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட வராங்க, இங்க இருந்து நிறைய பேர் அங்க வராங்க, அங்கிருந்து நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்கள மிக்ஸ் பண்ணாதீங்க, அவங்கவுங்க அங்கேயே வாழ்ந்துக்கிட்டோம், ஒரு டைம் கொடுப்போம். 31 டிசம்பர் 1950 அன்னி வரைக்கும் யார் யாரு எங்கெங்க செட்டில் ஆகுறாங்களோ அதுதான் அவர்களுடைய நாடு. ஒருவேளை இங்க ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்தை அவங்க வித்து எடுத்துட்டு போய்க்கலாம், ஜுவல்லரி இருந்தால் கையோடு எடுத்துட்டு போய்க்கலாம். இதெல்லாம் இருக்கு, அதில் படிங்க, எல்லாமே இருக்கு. பார்டர்ல யாரும் தடுக்கக்கூடாது. எப்போ 1950 வரைக்கும். அதுலயே எங்களுக்கு சில விஷயம் இருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காது. நேரு பண்ணது தவறு நான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா அதுலயே உங்க ஊர்ல இருந்து இங்க இருக்கிற, அதாவது நாடை 2ஆ பிரிச்சிருவோம். முஸ்லீம் இந்து நாடு, இந்துக்கள் முஸ்லீம்கள் தனியா போறாங்க. இந்த ஊர்ல இருக்க பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இந்துக்கள் இருப்பாங்க. உங்ககிட்ட போறவங்க எல்லாரும் முஸ்லீம் போறாங்க, பெரும்பான்மை மட்டும் சொல்றேன். அதுல இங்கிருந்து போற மத்த மதத்தினர் அங்க போயிட்டாங்க. ஏன்னா அங்க ஊர் லவ் பண்றவங்க. என்னுடைய ஊர் இதுன்றாங்க, நாட் பாகிஸ்தான், இது என்னோட கிராமம், அங்கதான் இருப்பேன்றாங்க. அந்த கிராமம் வந்து பாகிஸ்தான் போயிடுச்சு. அப்ப அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க அங்க போயிட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற முஸ்லீம் என்ன பண்ணாங்க, இது என் ஊருன்றாங்க, ஆனா அது இந்தியாவுக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, இங்க இவங்க சிறுபான்மை, அங்க இந்துக்களும் மற்றவங்க சிறுபான்மை. இந்த 2 பேரும் எப்படி பாதுகாத்துக்கணும்னு கேட்கும்போது நேரு சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன்லயே அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்றேன். இந்த ஊர்ல இருக்கிற இந்த மைனாரிட்டிஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துறேங்கன்றாங்க. அந்த பக்கம் என்ன இருக்கணும்? அதேதான் இருக்கணுமா? இருக்குதான்னு கேட்டீங்களா? நீங்க இஸ்லாமிய நாடாக்கிருங்க, நல்லா புரிஞ்சுங்க, தப்பா நான் சொல்ல போயிடக்கூடாது. என்னுடைய பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனாலும் இங்க இருக்கும் மைனாரிட்டி சிறுபான்மையினை நாங்கள் காக்க வேண்டும்னு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். இவர் சொல்றாரு லியாகத் அலி கான், அதை நாங்கள் ரெசல்யூஷனா போட்டு அசம்பிளியில் வச்சுக்கிறோன்றார். ரெசல்யூஷனுக்கு என்ன மரியாதை, ஆக்டுக்கு நம்ம ஆர்டிகலுக்கு என்ன மரியாதை வச்சுக்கிறாரு. அதையே ஒரு தடுத்துருக்கணும். இல்லை நீ கான்ஸ்டியூஷன்ல வைன்னு சொல்லிருக்கணும். நேரு சொல்லலை, அங்க வெறும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில ரெசல்யூஷனை வச்சுக்கிறேன்ட்டாங்க. அதுல போடுறாங்க ஒன்னொன்னும், எந்த வகையிலையும் யாரும் துன்புறுத்தக்கூடாது, மதத்தின் பேரால் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 கண்டிஷன் போடுறாரு நேரு. இவர் அதே கண்டிஷனை போடுறாரு இங்க லியாகத் அலி கான். எங்க ஊர்ல இருக்கிற எங்க இஸ்லாமியர்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எடுத்து பார்த்தா இஸ்லாமியர் அப்ப இருந்த பர்சன்டேஜுக்கு இப்ப இருக்க பர்சன்டேஜுக்கு 3 மடங்கு. அங்க இருக்க இந்துக்கள் வந்து இப்போ 1% கூட கிடையாது. அப்போ அங்க என்ன நடக்குது? ஒரு கொடுமை நடக்குதுன்னா நீங்களா நினைச்சிட்டீங்களா கொடுமை நடக்குதுன்னு? இல்ல, கிட்டத்தட்ட 50ல இருந்து 2014 வரைக்கும் அங்க இருந்து அபிஷியலா வந்தவங்க, ஓடி வந்தவங்க இல்ல, அபிஷியலா ஃபிளைட் ஏறி இங்க வந்துட்டு போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க சொல்றது எங்களை அனுப்பாதீங்க, எங்களுக்கு அங்க சேஃப்டி இல்லை, ஒரே காரணம் நீ ஹிந்து, நீ வந்து கிறிஸ்டியன், நீ பார்சி, நீ அதெல்லாம் அப்படி சொல்லல. அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். நான் இஸ்லாம், நீ இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறது இல்லை. எங்க கோயில் எல்லாம் இடிச்சிட்டாங்க,
எங்களை வந்து சுடுகாடு இல்லைன்ட்டாங்க. சுடுகாடுலாம் கிடையாது, உங்களுக்கு தனியாலாம் கிடையாதுன்ட்டாங்க. எங்கள் பசங்க ஒரு இன்ஸ்டியூஷன் போய் சேர முடியல, எங்களை முழுக்க சிறுபான்மைன்றதுனால எங்களை வந்து துன்புறுத்துறாங்க, எங்களால் அங்கே இருக்க முடியாது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடி இங்கே வந்துட்டாங்க. இங்கே அதை இவங்க நான் என்ன சொன்னாங்க, 2014 டிசம்பர் வரைக்கும் இருக்கு, எல்லாருமே யாரெல்லாம் வந்தாலும் குடியுரிமை கொடுக்கப்படும். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஊர்ல இருந்து நம்ம வாக்குறுதி கொடுத்து நீ போம்மா அந்த வீட்டில் நல்லா வாழுமா, அவர் நல்லா பார்த்து பாருமான்னு சொல்லி அனுப்பிச்ச குழந்தைங்க அங்கே அடிபட்டு திரும்பி வரும்போது ஒரு அப்பாவா நம்ம அதை ஏற்றுக்கணும். இதில் அடித்தவங்க இல்லை அவங்களையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஐடியா, கூட்டு வந்துடலாம், ரெண்டு ஒன்றா சேர்த்துடலாம். ஆனால் இப்போ ஒத்துப்பாங்க. பாகிஸ்தான் இப்போ கேட்டிங்கன்னா ஐயோ மோடி தலைமையில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், நம்ம இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம், ஏன்னா பணமே இல்லை, கோதுமைக்கே வழி இல்லைன்னு வந்துருவாங்க. நான் ஒரு இது ஜோக்கு சொல்கிறேன், பாகிஸ்தான் எதுக்கு தனி நாடாக இருக்கணும்? மைனாரிட்டிஸ் இங்கே வந்துட்டாங்க, எதுக்காக நீங்கள் பிரித்து கொண்டு போனீங்களோ அன்றைக்கி இவ்வளோ கலவரம் பண்ணி பிரிச்சுட்டு போனது என்ன காரணம்? மதம். அந்த மதம் அங்கே இருக்குது, அதையும் இங்கே கொண்டுருங்கன்னா ரெண்டு நாடு எதுக்கு? இதில் தான் லாஜிக் இருக்கா ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த சிஏஏ ஆக்ட்னால பாசிட்டிவாக ஒன்று கொடுக்க போகிறோமா, நெகட்டிவாக ஒன்று எடுக்க போகிறோமா? டு டூ அண்ட் நாட் டூன்னு இல்லை, ரெண்டு இருக்குது. ஒன்று செய்ய போகிறது ஒன்று, கமிஷன் அண்ட் ஒமிஷன் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஒருத்தருக்கு, ஒரு 15,000 பேர் அனாதையாக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற யாரை எடுக்க போகிறோம்? இது எப்படி இஸ்லாமிக்கு எதிரான சட்டம்? இல்ல அவங்க இங்க இருக்க இஸ்லாமியர்கள்னு சொல்லல, இப்ப அங்க நம்ம அங்க இஸ்லாமியர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுல ஒரு இஸ்லாமிக் வருதுல்ல, அந்த இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. இஸ்லாமிக் ஏன் வரக்கூடாதுங்க? அவன் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது, இதுல வராதீங்கன்னு சொல்றோம். இது நல்லா புரிஞ்சுங்க, அகதிகள் வேற, மைக்ரன்ஸ் வேற. அசைலம் தேடி வர்ற ரெஃப்யூஜிஸ் வேற, மைக்ரன்ஸ் வேற. மைக்ரன்ஸ்ன்றது அங்கிருந்து நம்ம ஊரை தேடி வர்றவன், ரெஃப்யூஜின்றது ஏதோ ஒரு ஊர்ல அடிபட்டு ஓடி வர்றவன். நாளைக்கே ஒரு பேச்சுக்கு ஈஜிப்டில் வந்து ஒரு பிரச்சனை, கலவரம், பெரிய பிரச்சனை, அங்கிருந்து எப்படியோ ஒரு குரூப் ஒரு 50 பேர் எங்கெங்கயோ போய் ஒரு கப்பலில் மாட்டி, கப்பல் மெரினா கடற்கரை வந்து ஒதுங்கிடுச்சு. அவங்க ரோட்ல வந்து நிற்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு பசிக்கிடுங்கிறாங்க. அவங்க பேர் என்ன? அகதிகள், ரெஃப்யூஜிஸ். அகதிகள் தான் ரெஃப்யூஜிஸ். அவங்க யூஎன் இதை படி பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம இப்போ வந்து இந்த மியான்மர் ரோஹிங்கியாக்களோ, இப்போ இலங்கை தமிழர்களோ, இவங்க எல்லாமே ரெஃப்யூஜிஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இவங்க இங்க இருந்து மைக்ரன்ஸ். இவங்க யார் மைக்ரன்ஸ்னா, நம்மளோட வாக்கை நம்ம கொடுத்த வாக்குறுதியின் பேரில், என் பொண்ணுன்னு சொல்லிட்டேன்ல, நான் போமா நான் அப்பா இருக்கிறேன் காப்பாற்றுன்னு சொன்னதன் பேரில் அங்கே போயிருந்தாங்க. இதே நேரு அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, நேரு அன்னைக்கு எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே தான் இருக்கணும், அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே தான் இருக்கணும், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, முடிவு பண்ணிக்க, இன்னைக்கோட லவ் மேரேஜ் பண்ணிட்டு போற, சொத்துல பங்கு இல்லை, இனி இதை பக்கம் வரக்கூடாதுன்றது வேற, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற. நீங்க நேரு எதுக்கு, நீ போங்க நான் பாத்துக்கிறேன், நான் நேரு இருக்கிற நாடு இருக்குன்னு ஏன் சொன்னீங்க? அவங்கள்ட்ட வருதா இல்லையா? இப்ப அவங்க அங்க போயிட்டாங்க, அங்க போய் அழுதுட்டு போன் பண்றாங்க, அப்ப என்ன அடிக்கிறாங்கப்பான்னு. அங்கே இருந்து செத்துன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு பக்கம். நீங்க கேட்டீங்க, இப்போ இலங்கைக்கு வருவோம். எல்லாரும் ஆனா இங்க இருக்கிற அந்த இலங்கைக்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதுல வந்து இப்போ ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷன், அதாவது அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து மத ரீதியில் துன்புறுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு. மத ரீதியில் துன்புறுத்தப்பட்டவர்கள்னா பாகிஸ்தான்ல மட்டுமே வந்து ஷியா, பலூஜி, அகமதியா இவங்க எல்லாருமே வந்து மத ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இதே மாதிரி ஹஸ்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர், அவங்களும் வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் கூட எடுத்துக்கலாமே, அவங்களாம் கூட கன்சிடர். யார் எடுக்கணும்னு சொல்லுங்க. ஷியா சன்னி 2 பேருக்கும் பிரச்சனை வருது, யார் எடுத்துவீங்க? ஷியா சன்னி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல மடக்கிறதுக்கு சரியான கேள்வி இது. இதுதான் எல்லாரும் போட்டு எல்லாரும் குழப்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கு 2 பேர், ஷியா சன்னி ரோஹிங்கியா கூட வச்சுங்க, 3 பேர், 3 பேர் பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க. யார் எடுத்துக்கலாம் நம்ம இங்க? இல்ல சார், இந்த கேள்வி எதுக்காக வைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த மத ரீதியில் துன்புறுத்தப்பட்ட, நான் சொல்லிட்டேங்க, அருமையான கேள்வி. யார் எடுக்கலாம்னு சொல்லுங்க. அந்த இஸ்லாம் மதத்தில் யார் எடுக்கலாம்? சன்னி எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. யார் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. சன்னி எடுத்தா ஷியா விடுவாரா? ஷியா எடுத்தா ரோஹிங்கியா விடுவாரா? ரோஹிங்கியா எடுத்தா அகமதியா விடுவாரா? இது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இன்னொரு இதை விளக்கம் சொல்லிடுறேன். 2011 2015 நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த சிஏ சட்டம் வர்றதுக்கு முன்னாடி 2015 19 வரைக்கும் ஆய்வு நடத்துறாங்க. 2019 அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அண்ணா திமுகவில் வேணுகோபால், டாக்டர் வேணுகோபால் எம்பி இருந்தார், அவர் இருக்காரு. மற்றபடி ஏகப்பட்ட நம்ம இவரெலாம் ஆசிஷ் ரஞ்சன் சௌத்ரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் த்ரூ அவுட் இந்தியா, இப்போ இந்தியானா எங்கெங்கெல்லாம் சிஏஏல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை மட்டும் யாராவது ஒருத்தர் படிக்க சொல்லுங்கள். ஆன்லைனில் இருக்குது,
2019 பார்லிமெண்ட்ரி கமிட்டி சிஏஏ பற்றி அவங்க கொடுத்த ரிப்போர்ட், அதை பேஸ் பண்ணி தான் பில் வருது, சிஏபி வருது, நம்ம சிட்டிசன்ஷிப் இது அமெண்ட்மெண்ட் பில் வருது, அப்புறம் தான் சிஏஏ ஆக்ட் வருது. அந்த பில்லு கொண்டு வரதுக்கு உண்டான நோக்கம் என்ன, தேவை என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, நீங்கள் சொல்ல, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொடுத்துருக்கு. ஆஷிஷ் ரஞ்சன் சௌத்ரி எந்த கட்சி? காங்கிரஸ் தானே, அவர் கொடுத்துருக்காரு. டெரிக் ஒபரையன் அவர் இருக்காரு. யார் அவங்கலாம்? காங்கிரஸ். அதை படிக்க சொல்லுங்க. அதில் என்ன சொல்றாங்க, ஜோத்பூர் போனோம், எங்க குவாலியர் போனோம், எங்கெங்க ஊர் சொல்றாங்க, எல்லா ஊர்லயும் பல்கா இருக்காங்க இவங்க, எங்க அங்கிருந்து வந்தவங்க. அவங்க கொடுத்துக்கிற காரணத்தை மட்டும் படிங்க. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஷியா சன்னி வருதான்னு பாருங்க. அவங்க சொல்ற காரணம், போய்கிட்டே இருப்போம், நிர்ணய பணம் கொடுன்னு கேட்பாங்க. நாங்க இஸ்லாமியர்னு சொன்னா விட்டுறாங்க, வழிப்பறியில. ஹிந்து வேற மைனாரிட்டின்னா பணத்தை கொடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போன் அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு இளம் பெண்ணை, ஒரு பெண்ணை கூட விட மாட்டாங்க, எல்லாம் கன்வெர்ட் பண்ணி இஸ்லாம் ஆகிடுவாங்க. இஸ்லாம் மாறினீங்கன்னா நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வெர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் இருக்கு. ஒரு சுடுகாடு கிடையாது எங்களுக்கு, பசங்களை படிக்க விட முடியாதுவாங்க. இன்னொன்று இதில் இன்னொன்று காங்கிரஸ் ஒன்று பண்ணுது. காங்கிரஸ் போன பீரியட் என்ன பண்ணியிருக்குன்னா, அப்படி ஒருவேளை மைக்ரெண்ட் இங்கே வந்தாங்கன்னா, அங்கேருந்து வேறு வழியில்லாம வராங்க பாருங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கஸ்டம்ஸில் கொடுத்துடணுமா அதிகாரிகிட்ட. வாங்கக்கூடாது. அது எப்போ வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களாம். இதில் அவங்க இன்னும் சொல்கிறாங்க, நான் இந்தியாவுக்கு நான் போகிறேன்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா அப்ளை பண்ணேன்னா பாகிஸ்தானில் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. விசிட்டர் விசா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, பில்கிரிமேஜ் விசிட் விசா கொடுப்பாங்க. பில்கிரிம் விசான்னா இந்த இதுக்காக போகிறது, ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு. அப்போது எங்கே போகிறேன்னு கேட்பாங்களாம். ஒரு பேச்சுக்கு பழனி போகிறேன்னா பழனி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. நான் சொல்லலை, இதெல்லாம் அந்த இதில் இருக்குது, ரிப்போர்ட்டில் இருக்குது. பழனி இப்போது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருவானா. நீங்கள் வர்ற வழியில் எங்கேயாவது தெரியாமல் உங்கள் மாமா மச்சானை போய் எங்கேயாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்துட்டீங்க, திரும்ப போகும்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஜெயில். இது இருக்கான்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. அது ஒன்லி ஃபார் ஹிந்துஸ், மற்றவங்களுக்கு கிடையாது. இதை விசிட்டர் விசாவே நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டிலேருந்து இவங்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது பச்சை துரோகம் இல்லையாது? இவங்களை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க மற்றவங்களோட? நீங்கள் இஸ்லாமியர்களை கூட்டு வரணும்னா இது இல்லை, நீங்கள் பிரித்தது இஸ்லாமியர் தான் பிரிச்சிங்க, அவங்கள கூட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அடிக்கிறோன்னு சேர்த்து கூட்டு வரணுன்றது சரி, இந்த வாரத்தை வச்சுப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறது அது வேற கேட்டகரி தான். இருந்தாலும் இலங்கை தமிழுக்கு நம்ம நாளைக்கே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். நான் சொல்கிறேன், சிங்களர்கள் கொடுக்கணும். ஒத்துப்பீங்களா? இங்கே ஒத்துப்பாரா? இவர் வேல்முருகன் திருமாவளவன் ஒத்துப்பாரா? இவன் நம்ம மே 17 ஒத்துப்பாரா? என்னை அடித்த சிங்களவனுக்கு எங்கள் ஊரில் இப்போ இது சிட்டிசன்ஷிப்பாக கேட்பார்ல, இது அவன் கேட்க மாட்டானா? யார் இவங்க இந்த 7 பேர் அடித்தாங்களோ, இந்த 6 மைனாரிட்டி அடித்தாங்களோ, அவரும் கூட ஃப்ளைட்டை வருவார் ஒன்றா, நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பார் அவரும். என்ன லாஜிக்குங்க அது? எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் நான் கேட்குறேன், இது எப்படி எதிர்க்கிறாங்கன்னு. இல்லை, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தானே, இந்த திருத்தத்தில் இப்போ 3 நாடுகள் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த 3 நாடுகள் இப்போ பர்டிகுலாரிட்டி சேர்த்துருக்குறோம். இப்போது தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெக்யூலரான ஒரு இஷ்யூ இருக்குல்ல. நமக்கு இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, பூந்தமல்லி மண்டபம் முகாம்களில் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள், இன்னும் கேட்டால் சைவர்கள். ஸோ அவங்க இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்கள இந்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இதில் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், ரெஃப்யூஜிஸ் கிடையாது இது ஒன்லி ஃபார் மைக்ரன்ஸ். ரெஃப்யூஜி கொடுக்கறதுக்கு இதில் இடம் கிடையாது. நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னா அதுக்கு தான் என்ன சொன்னால் 2011 காங்கிரஸ் பீரியடில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொசீஜர்னு ஒன்று வச்சுருக்காங்க, எஸ்ஓபி ஒன்று கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குன்னா மியான்மர்லேருந்து வர்ற ரோஹிங்கியாக்கும் இலங்கையிலேருந்து வர தமிழர்களுக்கும் சேர்ந்து அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த ஊரில் இப்படி இத்தனை வயசு இருக்கணும், வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கே போகிறாங்களான்னு கேட்கணும், கேட்டு போகலன்னா திருப்பி கொடுங்க, அவங்க அனுப்பிச்சி விடணும், இல்லை இங்கே இருக்க வைக்கணும், அப்படின்னு நிறைய இருக்குது, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அது தனி. இதில் கொண்டு நீங்கள் இலங்கை தமிழர்கள் உள்ள சேர்க்க முடியாது. ஏன்னா இது சிட்டிசன்ஷிப்பில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை விட்டு பிரிந்து போனவங்க. இன்னொன்று இருக்குது, அதாவது நம்மளை விட்டு பிரிந்து போனவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேறு. எனிபடி ஃப்ரம் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்டு கேன் என்டர் இந்தியா அண்ட் ஸ்டே ஹியர். அது உண்டா இல்லையா? நான் நினச்சா யூஎஸ் போகலாம், நீங்கள் நினச்சா இதுக்கு போகலாம், நம்ம யூகே போகலாம். அது மாதிரி யார் வேணாலும் இந்த நாட்டுக்கு வரலாம், 12 வருஷமோ 10 வருஷமோ 3 வருஷமோ இருந்து அவங்க சிட்டிசன் ஆகலாம். அதை பற்றி இல்லை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராங்க பாருங்க, 2 பேர் தான் வர முடியும். ஒன்று இந்த 3 ஊர்ல இருந்து, இன்னொன்று ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு வரலாம். இந்த 2 ரெஃப்யூஜி எப்படி ட்ரீட் பண்ணுன்றது இருக்குது. இங்கே ரோஹிங்கியாவுக்கும் நம்ம இலங்கை தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனைனா,
மியான்மர் நம்ம நட்பு நாடு, இலங்கை நம்ம நட்பு நாடு. அது ஏன் நட்பு நாடுன்னு எங்களை கேட்காதீங்க. 2009 வந்து எல்லாரும் கூண்டோட அடிச்சதுக்கு அப்புறம் போய் எல்லாரும் பரிசு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அப்போ அது நட்பு நாடு தானே இது. அன்னைக்கே நீங்க கட் பண்ணி இலங்கையை தனியாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா வேற நாடு அது. எல்லாரும் போய் ராஜபக்ஷ பரிசு வாங்கிட்டு வந்தாங்க, அப்போ நட்பு நாடு தான். இன்னி வரைக்கும் நட்பு நாடா இருக்கு. நம்ம அங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம். யாருக்கு? நம்ம தமிழர்களுக்கு வீடு. எதுக்கு? திரும்ப நீங்க போறீங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற கண்ட்ரி, அந்த ஊர் கவர்மெண்ட்டும் we are ready to take them backன்றாங்க. எங்க ஊர்ல இருந்து போனவங்க, அவங்க மேல எங்களுக்கு கோபம் இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற விடுதலை புலிகள்ன்ற இயக்கத்தை மீறி நாங்க சண்டை போட்டதுனால பாதிப்பு ஏற்பட்ட மக்கள் அங்க போயிட்டாங்க, அவங்கள நான் திரும்ப எங்க நாட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம், எங்க சிட்டிசன் அவங்க சொல்றாங்க, இவங்க போக மாட்டேங்கிறாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? அவங்க வாங்குறாங்க, இவங்க ஏன் போக மாட்டாங்கன்னா ஊர் பிடிக்காம இல்லை. இப்பவும் சொல்றேன், நீங்க மண்டபத்துல போய் கேட்டீங்கன்னா விடுதலை புலிகள் ஆதரவாளர் இருப்பாங்க, ஆனா ஊரை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. எங்க ஜாஃபனா, எங்க நெல்லூர், எங்க திருகோணமலைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் இங்கேருந்து போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லை. நான் போய் எங்க ஊர்ல நான் பிச்சை எடுப்பேனா, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு ஜமீன் நான் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்கள நீங்க அங்க அனுப்புறதுக்கு உண்டான வழிகளை தான் நீங்க பார்க்கணும். அதுலயும் இவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும் உண்டான வழி தான் அந்த எஸ்ஓபியில் இருக்கு 2011. அது தனி சாப்டர். இதுக்கு நீங்க தனியா போராடணும்னு சொல்றதை விட 2009 2014 வரைக்கும் தொப்புள் குடி உறவுக்காக உயிரை விட்டீங்க நீங்க பல பேர். இப்போ வைகோலாம் ரொம்ப உயிரை விட்டார். இப்போ அவர் அன்னைக்கே என்ன பண்ணிருக்கோம், இழந்தது போதுங்க, இனப்படுகொலை நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ராஜபக்ஷ நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, நீங்க அட்லீஸ்ட் 2 பேருக்கு அது வழி பண்ணுங்க, நாங்க இங்க பாஸ்போர்ட் கொடுத்துறோம், சிட்டிசன் ஆயிக்கிறோம். இல்ல அவங்க எடுத்துக்கிறாங்களா கேளுங்க, எதாவது பண்ணிருக்கணுமோ நம்ம, ஏன் பண்ணல? ஏன்னா இங்க இருந்து ஒருத்தர் அங்க போனோம், அதுக்கு யார்கிட்ட பேசுறதுக்கு. இங்க இருக்க ஒரு தலைவர் அங்க போனது இல்லையா, பாத்திருக்கீங்களா? நான் சொல்றது அபிஷியலா, கள்ள துணியில போறதுன்னு எடுத்துக்காதீங்க. அபிஷியலா டீசெண்டா அங்க போய் இறங்கி சீல் குத்தி யாராவது ஒரு தலைவர் போயிருக்காங்க கேளுங்க. கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், யாராவது ஒருத்தராவது. ராஜபக்ஷ பார்க்க போறது இல்லை அந்த அபிஷியல். நான் சொல்றது இங்க இருந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்க தமிழர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இன்னொன்னு, இங்க இருந்து போன இலங்கை தமிழர்ல எந்த நேருவும் எந்த இளையகா தலிக்கானும் தயவுசெய்து எங்க ஊரை விட்டு நீங்க அங்க போய் வாழுங்கன்னு சொல்லல. அவங்க பூர்வீகமா அங்க இருக்கிறவங்க, பூர்வீகமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க இங்க வந்தா அது அகதி. என் ஊர்ல இருந்து என் பேச்சை கேட்டு அங்க போய் இருந்து அவங்க பேச்சு அவங்க மீறினதுனால பாதிக்கப்பட்டு வர்றவங்க மைக்ரன்ஸ் எங்க ஊருக்கு வர்றத திரும்பி கூப்பிட்டுக்கிறோம். இல்லை, அதில் இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே 1987 ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அது வந்து இந்த பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் கொண்டு வராங்க. அதில் சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஷுட் பி இந்தியன் அப்படின்னு ஒரு 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 திருத்தம் கொண்டு வராங்க. அது வந்து இந்த பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் வருது. அப்படி பார்த்தா 2009 இந்த இறுதிக்கட்ட போர், அப்போ தான் நிறைய அகதிகளாக இங்கே வராங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்க குறிப்பாக வந்து இப்போ மலையக தமிழர்கள் இங்கேருந்து தான் போனாங்க, தமிழகத்துலேருந்து தான் போனாங்க. அவங்களுக்குலாம் மட்டும் அது எப்படி பொருந்தும்? அவங்களே நம்ம ரெஃப்யூஜி எப்படி மலையக தமிழ் இங்கிருந்து போறது இல்லைங்க. நான் சொல்றது புரியல நம்மளுக்கு. இங்கிருந்து இதே நீங்க மலையக தமிழ் அங்க இருக்காங்க, இங்க நம்ம இருக்கோம். 2 ஜெயவர்தனைக்கும் ரஜினிகாந்திக்கும் ஒரு ஒப்பந்தம் வருது. இங்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் இங்க வந்தவங்க நான் பாஸ்போர்ட் கொடுத்துறேன், மலையக மக்களுக்கு நீ பாஸ்போர்ட் கொடுக்கணும், நீ சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்து வச்சுங்க. நாம கொடுத்துட்டோம், அவங்களுக்கு கொடுக்கல. ஜெயவர்தனை கொடுக்காம போயிட்டாரு, இப்ப இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாரு, அவங்கள கூப்பிட்டுக்கோம் நம்ம. இது அவங்க விருப்பப்பட்டு போனவங்க. மூதாதையர் 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க மலையக தமிழ் வேற, அவங்க விருப்பப்பட்டு போறவங்க சொல்லல, நாம அனுப்பிச்சு வச்சோம்னு சொல்றோம். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த அவங்க 2 பேரும் என்ன பாகிஸ்தான்ல விட்டீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எங்க இந்த ஊரை கேட்ட அந்த 6 பேரும் கேட்கும்போது, 6 கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க கேட்கும்போது, இங்க உத்தரவாதம் கொடுத்தது நானும் நீங்களும் இல்லை, இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். கவலைப்படாதீங்க, அங்க உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும், நான் கேரண்டி. இதை பாருங்க அக்ரிமெண்ட்னு சொன்னீங்க, அந்த அக்ரிமெண்ட் மீறப்படும் போது அவங்களை திருப்பி கூட்டு வரதான் நியாயம். ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டை படி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டாங்க வச்சுங்க, நடுநிலையானவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மாறிடுவாங்க, முஸ்லீமே மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம மாட்டிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு புரியல, இவங்க சொல்ற டெய்லி சொல்லிட்டே இருக்கிறாங்களா, ஏதோ தப்பு நடக்க போது நம்ம பயப்படுறாங்க. இல்ல, கொண்டு வரதுக்கான விஷயங்கள் கேள்விகளை பேசணும். இப்போ இன்னொரு விஷயம், இது அப்படியே நார்த் ஈஸ்ட்ல வேற விதமா விவாதம் போயிட்டு இருக்கு. வேற விதமா விவாதம், அங்க இருக்கவங்க வேற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அங்கேயே வந்து கணிசமான இங்க மைக்ரன்ஸ் அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறதால, இப்போ அங்க வந்து குடியேறினவங்க, அவங்க வந்து மைக்ரன்ஸா இருக்கவங்களுக்கு நீங்க வந்து குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னா அது எங்களோட லோக்கல் டெமோகிராஃபி வந்து பாதிச்சிடாதா? இன்னும் கேட்டா அவங்க ட்ரைப்ஸ்லாம் அந்த அளவுக்கு பாக்குறவங்க. ஏன்னா நம்ம மணிப்பூர்லயே பார்த்தோம், அந்த குக்கிக்கும் மெய்த்திக்கும் நடந்த அந்த விஷயம் பார்த்தோம், அந்த இடத்துக்காக அவங்க எப்படின்னு. ஸோ இது நார்த் ஈஸ்ட்ல இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஒருவேளை இது வந்து இல்லை, நார்த் ஈஸ்ட்ல பாதிப்பு ஏற்படுறதோட வெஸ்ட் பெங்காலில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பல 10 லட்சம் மேலே இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க பங்களாதேஷ். அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள். அவங்க அப்படியே இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க,
நம்ம மம்தாவுக்கு. அதனால அவங்க அதை தலையிடாமல் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா யாரெல்லாம் இங்கே இல்லீகல் இமிகிரண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு பணம் இது சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது. 2014 முன்னாடி வந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அப்போ அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பிச்சா நீ எப்படி இங்கே வந்த, எப்படி எந்த வழியில் வந்த, அதெல்லாம் கேட்கணும். இல்லீகலாக வந்தாங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க, லீகலாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குன்னு தெரியும். நார்த் ஈஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதிப்பும் கிடையாது, ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது 2014 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பர்பஸோடு வந்திருக்க மாட்டாங்க, அடிபட்டு ஓடி வந்தவங்க. அப்படின்னு சொன்னால் நேற்று கொடுத்துருப்பாங்களே, நேற்று வரைக்கும் யாரெல்லாம் வந்தீங்கன்னா வாங்கன்றுவாங்களே. அப்படி 2014 கட் ஆஃப் கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். அது வரைக்கும் யாரெல்லாம் அங்கே வந்து ஓடி வந்தாங்களோ அவங்கெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு தான். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஒரு காமெடி, நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு. அது பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறாரு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒன்று. ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் ஆனால் ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் நல்லா சொல்லி இந்த விஷயத்தில் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனே இல்லைங்க தமிழ்நாட்டில், அப்ளிகேஷனே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து சிஏக்காக ஒருத்தர் கூட அப்ளை பண்ணல. யார் அப்ளை பண்ண காட்ட சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் கூட இல்லை, யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. எங்க அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருக்காங்களான்னு அப்படி இருக்குதான் சொல்ல சொல்லுங்க. அது மாதிரி வந்தவங்க ஒரு 10 பேர் அப்ளிகேஷன் போட்டு அதை நோன்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு டபுள் எஜ்டு வெப்பனுங்க, புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் இங்கே ஒரு 1000 பேர் அப்ளிகேஷன் போட்டு பெண்டிங் இருந்து வச்சுங்க, இந்த 1000 பேருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஓட்டு போயிடும். கரெக்டா? இன்னும் சிஏஏ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, இவர் மட்டும் எப்படி கொடுக்க மாட்டேன்? எங்க 1000 பேர் ரோட்ல நிற்பாங்களான்னு அந்த 6 மதத்தை சார்ந்தவனு பிரச்சனை பண்ணாங்கன்னா மைனாரிட்டிலாம் வேற மாதிரி போயிடும், மெஜாரிட்டிலாம் ஒன்றாயிடும் இங்கே. அப்போ அவர் பயப்படுவார். நல்லா இப்போ நல்லா 2 தடவை பார்த்துட்டியா டேபிள் யாரும் எந்த அப்ளிகேஷன் இல்லையே, ஒரு அப்ளிகேஷன் இல்லைங்க. அப்படியா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு சிஏஏ உள்ள வர மாட்டேன் எப்படி சொல்ல முடியும்? உங்களை ஒரு ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட் வந்துருச்சு, உள்ள விட மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அது டெக்னிக்கலாகவே இது கிடையாது. அதுக்கு அது வந்து சில ஆக்டுக்கு வந்து அவங்களே சொல்லுவாங்க, மாநில உள்துறை செயலாளர் தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களே. அந்த மாதிரி சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று வருது, அது எப்படிங்க? சிஆர்பிசி வருது, நோன்னு சொல்லுவாங்களா? ஐபிசி வருது, ஐபிசியில் எங்கள் நாட்டுக்கு வேணாங்க, நாங்கள் கோபாலபுரத்து ஒரு ஐபிசி போட்டுக்கிறேங்கன்னு சொல்லுவீங்களா? இது என்ன கதையாக இருக்குது? இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்லாம் நீங்கள் சென்ட்ரல் ஆக்டில் பண்ண நீங்கள், நான் சொன்னது லா, அது வந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லுவேன், என் ஊரில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பில் கொடுப்பேன், யூபியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட் இது. சிட்டிசன்ஷிப் வந்து பியூர்லி சென்ட்ரல் லிஸ்ட். சிட்டிசன்ஷிப் யாரை கொடுக்கணும் யாரை கொடுக்கூடாதுன்றது அங்கே தான் முடிவு பண்ணணும். இவர் இங்கே எதுன்னு முடிவு பண்ணுவாரா? ஒரு வேளை ஒரு சிஏஏல ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்குங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு பார்சி இல்லை புத்திஸ்ட் இல்லை ஒரு இவர் நம்ம கிறிஸ்டியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸ்டாலின் நோன்னு சொல்ல முடியுமா? அதை இவருக்கு அங்கே ரைட்டே இல்லையே, புரியலையா உங்களுக்கு? அவர் யாரை கேட்பாரு? தாசில்தார்கிட்ட கொடுப்பாரு மனு, சிஏஏல அப்ளிகேஷன் கொண்டா பிஏட்ட கொடுப்பாரு மனு, அவர் நேராக எஃப்ஆர்ஓருக்கு அனுப்புவார், இமிகிரேஷன் அனுப்புவார். இமிகிரேஷன் நேராக போயிட்டு ஒரு சீல் போட்டு 10 நாளில் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம வேணா போஸ்ட்மேனோட தடுத்து நிறுத்தலாம், போய் போஸ்ட்மேனை பிடிச்சி பாஸ்போர்ட் கொடுக்காம இருப்பேன் திரும்பி போ வடக்கன் அப்படின்னா சொல்லாமே தவிர நீங்கள் நிறுத்தி வைப்பேன் நான் கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு முழுக்க கிமிக்ஸ், மைனாரிட்டிஸை அப்பீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி. அதை வந்து இஸ்லாமியர்கள் அது பலியாகக்கூடாது, இவங்க பண்ணுறது எதையும் நம்பக்கூடாதுன்னு என்னோட வேண்டுகோள். ஆனால் இது இப்போ எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. இது எதிர்கட்சி தலைவர் சொன்னாலும் பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பாக ஏன்னா அறிக்கை விட்டுருக்காரு. இத்தனை வருஷமா இருக்கவங்களுக்கு. ஏன்னா விஜய் எப்படின்னு நினச்சிருப்பாருன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வெளியில் என்ன பேசிக்கிறாங்க பாருங்க, 2 கட்சி எதிர்க்குது, நம்மளும் சேர்ந்து எடுத்துருவோம். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ரூட்டில் போனால் நம்ம ஓட்டு வராது. இல்லை அந்த அளவுக்கு கூடிய விவரம் தெரியாமல் இருப்பாரு. உண்மையிலே அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் அந்த கிறிஸ்டியானிட்டி அதில் சேர்ந்துருக்கு. ஏன் இதை மட்டும் சேர்ந்துருக்காங்க, முஸ்லீம் கொண்டு சேர்க்காம இருப்பான்னு ஒரு ரொம்ப வெள்ளம் வேணாம். என்ன மாதிரி ஒரு யாரும் 2-3 வழக்கறிஞர்களை கூட்டு கேட்டிருந்தாலும் உண்மையை சொல்லியிருப்பாங்க. வித்தியாசம் முடிவெடுக்கிறது நீங்கள் வந்திருக்கீங்க அரசியலுக்கு. நீங்கள் இதே வட்டம் மாவட்டன்றதுக்காக நீங்கள் உங்களை தேடுறாங்க மக்கள். நீங்கள் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணீங்க, படிச்சவரன்றீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைங்க நான் படிச்சுட்டேன், இஸ்லாமிய மக்களே இது பண்ணாதீங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன், இதில் உங்களுக்கு எந்த ஆபத்துன்னு இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் சொல்லணும். எல்லாரும் போகிற வழியில் ஆட்டு மத்தியில் நானும் போவேன்னா என்ன அர்த்தம்? இங்கே எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னா அவர் முதலே சொல்லிட்டாரு, திருமான்மையினராக நாங்கள் வந்து வலை வீசி தர போகிறோன்ட்டு தான் போயிருக்காரு அவர் இது சொல்கிறது நியாயம் தானே. இவங்க எல்லாரும் என்னென்னா இஸ்லாமியர்கள் வந்துங்க பயத்தில் இருக்காங்க எப்பவுமே. அது 2014 அவங்கள பயத்திலேயே பூச்சாண்டி வராங்க, ஜாக்கிரதைன்னு அவங்க அந்த பயத்திலே இருக்காங்க. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தளரும் போது என்ன, அவங்க தளர்ந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏதோ சிஏஏ வருது அப்படின்னு அவங்க நிறைய பேர் படிக்காத என்ன பண்ணுவாங்க, சிஏஏன்னா ஏதோ ஒரு பேய் போல் இருக்குது, அது வருது போல் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் மோடி தானே, யார் கொண்டு வந்து மோடி கொண்டு வந்து நமக்கு அகேன்ஸ்ட் அப்படி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இந்த சிஏஏல எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து கேட்குற கேள்வி கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க, அது வரும். ஆனால் இவங்க பழைய பாட்டையே பாடிக்கிட்டு
இப்படியே போனால் நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வராது. அதுக்கு விஜயம் பலியானது தான் ஒரு வருத்தமான விஷயம். இல்லை, இன்னும் 2 விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிஏ கொண்டு வந்ததுக்கான 2 காரணம். ஒன்று வந்து எலக்ட்ரல் பாண்ட் விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ கிட்ட வந்து அந்த 5000 கோடி யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போட சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் பாண்ட் யார் வாங்கினாங்களோ அதை எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ண சொல்லி அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாஜக ஒரு பிரச்சனையா மாறும். அது திசை திருப்ப இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து தேர்தலுக்கான ஒரு இஷ்யூவா இவங்க மாற்ற பார்க்குறாங்க. ஒரு ஹிந்து கன்சால்டேஷனுக்காக திருப்பியும் வந்து இதை கொண்டு வந்தால் வந்து இஸ்லாமியர்கள் கோவப்படுவாங்க, அது மூலிமா இந்து கன்சால்டேஷன் நடக்கும், அது எலெக்ஷனில் வந்து நமக்கு பயன் கொடுக்கும், அதனால செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயமாவே நிறைய பேர் கேட்குறதுனா, இப்போ நம்ம பாண்டி பஜார் இருக்குல்ல, அங்கே நான் ஒரு கட்சி, நான் ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறேன், உண்டி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வரீங்க, நான் முன்னாடி போகிறேன், நான் வந்து போகிற இடத்துல எனக்கு முதல்ல நிறைய கொடுத்துட்றாங்க பணம், என்கிட்ட ஒரு 10,000 கொடுத்துட்டாங்க, உங்ககிட்ட வந்து 1000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது என்னென்னா, உண்டியல் தூக்கி போகிறதே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஜோக் என்னென்னா 1000 ரூபா வாங்குறாங்க பாருங்க, சபா சரியான இதுதான் சரியான தீர்ப்புன்றார். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து உண்டியல் தூக்கி எப்படி நீ பாண்டி பஜாரில் போன கடையில் வசூலிக்கலாமா தவறு அப்படிங்கிறாங்க. முன்னாடி போகிற 10,000 வாங்கிட்டாங்க, நான் 1000 ரூபா தான் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டும் தப்பு தானே. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது என்னென்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மெத்தடே தப்பு, நீங்கள் வாங்கின விதம் வந்து யாருன்னு பேர் தெரியாமல் வாங்கினது, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான். அது 5000 கோடி வாங்கினவன் தப்பு, 685 கோடி வாங்கின திமுக கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள்கிட்ட தானே கொடுத்தாங்க, இல்லை யாராவது கத்தியை காமிச்சு மிரட்டி இது உங்கள் அக்கௌண்ட்டில் போகணுன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு வருது இல்லை எலக்ட்ரல் பாண்ட்ஸ்? தெரியல, மக்களுக்கு எல்லாரும் தெரியல. நான் ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறேன் எஸ்பிஐயில், 25,000 ரூபாய் வாங்குறேன், 25,000 மேலே வந்து தான் என் பேர் வரணும்னு இருக்குது. 25,000 ரூபாய் வாங்குறேன், வாங்கி என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி எழுதி பாஜக அப்படின்னு போட்டு தமிழ்நாடுன்னு போட்டு எழுதிடுறேன், வேறு எதுவும் எழுத மாட்டேன். பாஜக ஆஃபீஸுக்கு போவோம், அவங்க எடுத்துகிட்டு போய் நேராக அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இதுதானே இது? இந்த அக்கௌண்ட்டில் போடும்போது எடுத்துகிட்டு போ, எலக்ட்ரல் பாண்ட்ஸா எனக்கு பிடிக்காத விஷயம், எடுத்துகிட்டு போன்னு சொல்லணும்ல. எடுத்துகிட்டு போய் நல்ல செக்யூரிட்டியோட போய் போட்டுறது பணத்தை. 685 கோடி வந்துருச்சு, அது திரும்ப வேணாம் எடுக்க முடியாது, திரும்ப கொடுக்குன்னு சொல்லலை எங்கேயும். நல்லா 685 கோடி வந்துருச்சு, அது எடுக்க முடியாது இனிமேல். டக்குன்னு முதல் குரல் கொடுக்குறாங்க பாருங்களேன். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அருமையான தீர்ப்பு, வரவேற்கத்தக்கதுன்னு. என்ன சொல்லியிருக்கணும்? நானும் தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாமல் நான் 685 கோடி வாங்கிட்டேன். என்ன ஐயா, நீங்கள் எஸ்பிஐ ஐயா, நீங்கள் தயவுசெய்து நான் பேரை கொடுங்க. இன்னைக்கு வந்துருச்சுல பேர், இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்லேருந்து. திமுக என்ன பண்ணணும், அந்த 685 கோடி யார்கிட்ட வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்து வீட்டில் போய் கொடுத்து வந்துடணும். கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தப்புன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். இதை பார்க்கும்போது பல திமுக பக்குன்னு நெஞ்சு அடிச்சிடும், நாங்கள் எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு. திருப்பி அதை திசை திருப்ப தான் சிஐஏ அப்படிங்கிறாங்க. எதுக்கு? பாஜகவுக்கு யார் கொடுத்தாங்கன்னு வெளில வரப்போது அது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும். அதை திசை திருப்ப தான் சிஐஏ கொண்டு வந்து. இல்லைங்க, எப்படி தெரியாமல் இருக்குன்னு புரியல எனக்கு. இது திருப்பி எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்க. எப்படி அது தெரியாமல் வந்து போய்டும் நாங்கள் நினைக்க முடியும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பல பேர்கிட்ட வாங்கிட்டோம், தெரியாதுன்னு நினச்சி வாங்கிட்டோம், இன்னைக்கு தெரிய வருது மாட்டிக்கிட்டோம், அதானே சொல்ல வரீங்க? அப்போ தானே பயப்படணும். நான் இது எனக்கு தெரியும், அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு, பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு. எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் கொடுக்கும்போது இவ்வளோ ஃபண்டு வந்திருக்குன்னு தெரியும். அந்த கம்பெனி இருக்குது பாருங்க, அவங்க போடும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரியும். அது வெளியில் வராது நான் எப்படி நினைப்பேன்? எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. நான் அப்போ இப்போ சொல்லிட்டீங்க பிஜேபிக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, இதை தெரியாமல் நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்களா? இது என்றைக்கு தான் தெரியுதானே போகுது. இன்னொன்று, நம்ம நாட்டில் எதுவும் எப்போனும் நடக்கும். இப்போ நீங்கள் வந்துருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூட்டில் ஆனதே ஆனந்த் வெங்கடேஸ்வரில் எடுத்துட்டாரு. ஸோ இந்த ஊரில் எது வேணால் நடக்கும். ஒரு பணத்தை ஒருத்தட்டு வாங்கும்போது யாருக்கும் சொல்லாத, சத்தியமாக சொல்லி யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு வாங்கியிருப்போம். அப்போ அந்த பணம் இந்த தேர்தல் பத்திரம் உள்ளே வரும்போது, அது 1 கோடிலாம் இருக்குது. ஒரு தேர்தல் பத்திரம் 1 கோடிக்கு இருக்குது. ஒரு 1 கோடி பத்திரம் வாங்கியிருந்தேன்னா பேங்க்கில் போடும்போது இது யார் கொடுத்தாங்க கண்டிப்பாக நாளைக்கு கேள்வி வரும். நம்ம ரெடியாக இருந்துக்கணும்னு தெரியாதா? இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு டெய்லி ஒரு 10 செக் வருது, நீங்கள் பேங்க்கில் போட்டே இருக்கீங்க. உங்கள் மனசுக்கு தெரியாத, என்னைக்காவது ஆடிட்டர் கேட்பாரு, ஏன்னா அஃபிஷியல் கையில் 10,000 கேஷ் கொடுத்தா கூட நீங்கள் இல்லை எப்போ பார்த்தேன் யாரை கேட்டீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஒரு செக் வருது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, டெய்லி 10 செக் போடுறீங்க. நீங்கள் முதல்ல என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? ஒரு அக்கௌண்ட்டை கூப்பிட்டு இந்த செக் வருது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்க, ஏன்னா ஆடிட்டர் கேட்பாருங்க. அது மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் உள்ளே போடுறோமே, இதை ஆடிட்டர் கேட்பார். யார்? சுப்ரீம் கோர்ட் கேட்குன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து இவங்க நான் இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். இது நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்.
என் கூடவே சேர்ந்து என் கூடவே உண்டியில் எடுத்துட்டு வந்து நீ 685 கோடி இல்லைன்றீங்க எப்படி அது நீங்க சொல்லலாம் அது வர வைக்கலன்னு அதிமுக சொல்லலாம் ஏன்னா 6 கோடி வாங்கியிருக்காங்க இல்ல ஆக்சுவலா பார்த்தா சிபிஎம் தான் சொல்லணும் சிபிஎம் தான் ₹1 கூட வாங்கல கொடுக்கல யாரும் விட்டுருங்க சரி வாங்கல கொடுக்கல அவங்க சொல்லலாம் தார்மீக அடிப்படை அவங்களுக்கு உண்டு மம்தா சொல்லலாமா அடுத்தது காங்கிரஸ் சொல்லலாமா திமுக சொல்லலாமா திமுக எப்படி அங்க ஜட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு நேரம் அறிவாளி வாசல்ல வந்து நாங்க எதிர்க்கிறோம்ன்றாங்களே என்ன கட்சி ஜனங்களை எவ்வளவு நினைச்சிட்டு இருக்காங்க பாரு என்ன வேணா சொல்லலாமா அடுத்து அதுல ஹிந்து கன்சால்டேஷனுக்காக கொண்டு வரீங்க எதுக்கு சிஐஏ வந்து ஹிந்து கன்சால்டேஷனுக்காக கொண்டு வரீங்க அப்படிங்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ்ல இருக்காங்களே நீங்க தானே சொல்றீங்க ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் பாஜகவுக்கு என்னைக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே இப்போ கிறிஸ்டியன்ஸ் அங்கே அதில் இருக்காங்களே அப்போ இங்கே கிறிஸ்டியன்ஸ் போட மாட்டாங்களே ஓட்டு இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா சிஏஏலன்னு சொல்லி அவங்க போட மாட்டாங்களா சரி அவங்க போட மாட்டாங்க எதுக்கு கிறிஸ்டியன் அங்கே சேர்த்தோம் எங்களுக்கு வேணும்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க எங்களை கேட்டால் முஸ்லீம் இது என்னங்க இது எதுக்கு ஏதாவது முடிச்சு போகிறது எதுக்கு நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் சேர்க்குற கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்களா இந்த 6 பேர் ஓட்டு போட்டுருவாங்களா இந்த 6 மதமும் சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் மொத்தமா இல்லை ஜெயிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒருத்தர் இவிஎம் தேடிட்டு இருக்காரு இப்போ ஆரம்பிச்சிட்டாரு திருமாவளவன் வந்து இவிஎம் இருக்கும் வரை பாஜக வெல்ல முடியாதுன்றாரு 2019 ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒன்றும் செய்ய மாட்டாரு 2019 அவர் ஜெயிச்சார்ல ரிசைன் பண்ணுன்னு சொன்னேன் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக ரொம்ப திட்டிருக்காரு நீ இவிஎம்ல தான் நீ ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்க முதல்ல ரிசைன் பண்ணுறது இன்டெரக்டாக சொல்றாரு இப்போ திருமாவளவன் இப்போ எனக்கு இருக்க அறிவு அவருக்கு இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் என்ன தெரியுங்களா ஜெயிக்க போகிறது அவங்க தான் இப்போ இவிஎம் மேலே பழி போடு அப்படின்ட்டாங்க அப்போ ஒருத்தர் அண்ணன் இவிஎம் மட்டும் வேணானே ஹிந்து கன்சல்டேஷன் அப்புறம் அண்ணன் இன்னொன்று அந்த தேர்தல் பத்திரன்னு காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருங்க நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் நாங்கள் வந்து வரும்போது இவங்க இந்த காரணத்தை ஒரு காரணமாக சொல்லுவாங்க நாங்கள் அப்பயே சொல்ல இவிஎம் வந்து இதை வேலை செய்யுதுன்னு அது மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த நேரடி இறுதியான கேள்வி இன்னொரு சிலர் கருத்து சொல்லும்போது சிஐஏ எப்படி வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சதோ அதை வந்து அது வந்து இல்லாமல் செய்ததோ அதே போல் இந்த சிஐஏ சட்டமும் வந்து இல்லாமல் செய்யப்படும் ஏன்னா இதில் வந்து அரசியல் சட்ட மீறல்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது நாங்கள் ஏற்றுப்போம் இவங்கள மாதிரி செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது தேவையில்லாத இப்போ எலக்ட்ரல் பாண்டை டாப் பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொன்று இடத்துல விடுவிச்சுட்டா வந்து இவங்க கைகுலின்னுவாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சுப்ரீம் கோர்ட் எது சொன்னாலும் ஏற்றுக்கிறோம் ஸோ எலக்ட்ரல் பாண்டை சொன்னது ஏற்றுக்கிட்டோம் அதில் நோ கமெண்ட்ஸ் நத்திங் இதே மாதிரி சிஏஏ பற்றி எது சொன்னாலும் ஏற்றுக்கிறோம் ஆனால் சிஏஏ பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா மெத்த படித்தவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க நான் சொன்ன அந்த ஒரு லியாகத் அலி கான் நேருவோட அக்ரிமெண்ட்டை படித்தாலே எதையும் பேச மாட்டாங்க அதனால் அதில் 100% நம்பிக்கை இருக்குது எப்பவும் போகிற மாதிரி இவங்க அதையும் எடுத்துகிட்டு போய் தோல்வியோடு திரும்பி வரட்டும் 370 போனாங்க முத்தலாக்கு போனாங்க ராமர் கோயில் போனாங்க எல்லாத்துக்கும் போய் திரும்பி வந்தாங்கல்ல இதையும் போய் ஒரு திரும்பி வரட்டும் நன்றி சார் பல்வேறு கேள்வி வச்சுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்